ஹாய், வெல்கம் டு மடி விவசாயம். கோவக்காய் கொடி தானாக வளர்ந்ததுங்க. 12x12 க்ரோ பேக்கில் தானாக வளர்ந்தது. அது வளர்ந்து கொடியை பிடிச்சி வெறும் ஆண் பூக்கள் மட்டும்தான் 1 இயர் கிட்டத்தட்ட பூத்துட்டு இருந்தது. அதனால் அந்த கொடியை கட் பண்ணி போட்டுட்டேன். மறுபடியும் அந்த கட்டையிலேருந்து மறுபடியும் அதுலேருந்து கொடி வளர ஆரம்பிச்சது. அது 15x15 க்ரோ பேக்கில் மாற்றி வச்சதுக்கப்புறம் அது நல்ல கொடியை பந்தல பிடிச்சி ஒரு கொடியில் ஆண் பூ, ஒரு கொடியில் பெண் பூ, ஆண் பூ பெண் பூ அப்படின்னு மாற்றி பூக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அது செல்ஃப் பாலினேட் பண்ணிக்கோன்னு பார்த்தேன் பெண் பூ, ஆனால் ஆகலை. அதனால் ஆண் பூனுடைய மகரந்தை எடுத்து பெண் பூவில் வைக்கும் பொழுது அந்த பெண் பூ காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தானாக வளர்கிற கொடியில் கோவக்காய் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு எனக்கு தெரியலை. நான் இதனுடைய காய் நல்ல திரட்சி ஆனதுக்கப்புறம் அதனுடைய டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்து திரும்பியும் பெண் பூ மறுபடியும் செல்ஃப் பாலினேட் பண்ணிக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். அப்பையும் செல்ஃப் பாலினேட் பண்ணிக்கலை. ஸோ இதுக்கு ஹேண்ட் பாலினேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்யூ.